Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகாசி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்துமாரி நகர், பாண்டியன் நகர், MGR நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் திமுக ஆட்சியில் சொத்து வரி, வீட்டு வரி உயர்ந்து லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குங்கள், எண்ணற்ற நலத்திட்டங்கள் கிடைக்கும் என உறுதியளித்தார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகள் வீட்டு வரியை கூட்டணுமா, சொத்து வரியை கூட்டணுமா, மின்சார கட்டணத்துடைய வரியை கூட்டணுமா, இல்ல பத்திரப்பதிவு கட்டணத்தை கூட்டணுமா, இல்ல பத்திரம் முடியாத அளவுக்கு லஞ்ச தலைவரிச்சு ஆடிச்சா, வீடு கட்டின மாநகராட்சியில வரி போட முடியுதா, அப்புறலுக்கு 1 லட்சம் கேட்கறாங்க, வீட்டு வரி போடுறதுக்கு 1 லட்சம் கேட்கறாங்க. இது நடக்குதா இல்லையா? சாதாரண சின்ன வீட்டுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டினா கூட 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கக்கூடிய இந்த மாநகராட்சி, திமுக மாநகராட்சி, இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கண்டுகிட்டாரா? மக்களை ஏமாற்றி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர நினைக்கின்ற திமுகவை இந்த தேர்தலில் அடிச்சு நொறுக்கி வீட்டுக்கு அனுப்புங்க. அதிமுகவை கோட்டைக்கு அனுப்புங்க. எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்க.